குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th மேக்ஸ்ல டேர்ம் 1ல லாஸ்ட் லெசன் பார்க்கணும். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம் அப்படின்னு. ஸோ இந்த லெசன் இன்னும் ஒரு 2, 3, 4 கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதர்வைஸ் டேர்ம் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கடைசி பாடம், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ இந்த தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். 5th 6th எல்லாம் பார்த்துருக்கோம். 8th வரைக்கும் பார்ப்போம். இது 5 6 7 8 4 கிளாஸ்ல நம்ம இது பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 5th 6th 7th வரைக்கும் இந்த 5th இருந்து கண்டினியூ ஆகும். ஆங்கிள்ஸ், ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர்ஸ், நம்பர் சிஸ்டம், இந்த பாடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6வதுல பார்த்ததுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இங்க வந்து பாப்பீங்க. டேர்ம் 1 2 3ல ஆகட்டும், எந்த பாடமா இருந்தாலும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற பாடம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஒரு டேர்முக்குமே வேற வேற டாபிக் தான் வரும். இந்த டேர்ம்ல பார்த்தது வந்து அடுத்த டேர்ம்ல பார்க்க மாட்டீங்க. அடுத்த டேர்ம்ல பாக்குறது அதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்காது. ஒரு ஒரு இதுலயும் கிளாஸ்லயும் ஒரு ஒரு டேர்ம்லயும் ஒரு புதுசா ஒரு விஷயங்களை வந்து கத்துப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ் அட்டன் பண்றீங்க இல்லையா? கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், அது எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பாடத்துல. ஜென்ரலா வந்து ஜென்ரல் கான்செப்ட்ல இருக்கும். ஒரு கான்செப்டினுடைய கண்டினியூட்டி, தொடர்ச்சியா வந்து அது இருக்காது. ஸோ அதுதான் இந்த பாடத்தோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த ஒரு விஷயம். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இப்போ நீங்க இந்த வருஷம் வந்து இப்ப 7th மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற டாபிக் வந்து 2 டாபிக் தான். மொத்தமா 2 டாபிக் தான் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து நார் சதுர இணைகளை பயன்படுத்தி பலவிதமான பெரிய இந்த நார் சதுர இணைகள் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேம் விளையாடுவோம் மொபைல்ல எல்லாம் வந்து. நான் அந்த கேம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைனா இந்த பெபிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கியூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஒரு ஒரு லைனா வந்து கிளியர் ஆயிட்டே வரும். ஸோ அதுதான் டு கிரியேட் a larger shapes using tetrominas. கொடுக்குறாங்க. 2வது விஷயம் வந்து மேப், நம்மளோட ரூட் மேப் பத்தி சொல்லி தராங்க. இந்த 2 விஷயம் தான் நமக்கு வந்து இன்னைக்கு இந்த பாடத்துல வந்து இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டெட்ரோமினாஸ்ங்கிற அந்த கேம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா நம்ம வந்து லேர்னிங் பத்தி சோ இதனுடைய மீனிங் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்? கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் தெளிவாக கற்க வேண்டும். கற்ற பிறகு அந்த நல்ல வழியில் தவறாமல் நடக்க வேண்டும். Learn good knowledge thoroughly without mistakes. After learning, live your life strictly according to those noble lessons. அதாவது என்ன கத்துக்கிறோமோ அதுல வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாம கத்துக்கணும். கத்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சில இடங்கள்ல நீங்க பேசுறதை கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சோ நம்ம புக் ஸ்டடீஸ், அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திறமையான வரைபட கலைஞன் கட்டடக்கலையை ஆழமாக கற்று பின் சிறந்த பாலங்களை அமைத்தான். கற்றலை வாழ்வில் செயல்படுத்துவதே உண்மையான கல்வி. An architect mastered building science deeply and later constructed strong bridges, transforming knowledge into daily action creates true wisdom. அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் வந்து என்ஜினியர் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் போய் ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கட்ட முடியாது. பல வருஷம் அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்து பண்ண முடியும் இல்லையா? அதுதான் வந்து அனுபவமே சிறந்த ஆசான். லேர்ன் அண்ட் லிவ் ரைட், மாஸ்டர் யுவர் ஸ்டடீஸ் வித் கிளாரிட்டி அண்ட் அப்ளை குட் வேல்யூஸ் டெய்லி.
ஆழமாக கற்றுக்கொண்டு நல்ல வழியில் தவறாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து டேக்அவே நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப பாடத்துக்கு போலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. இது ரொம்ப 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 பேசிக். எதுவுமே இதுல பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் நம்ம கேம் விளையாடுனதை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவுமே கிடையாது. இந்த பாடத்துல சம்ஸ் அது இது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஜெனரல் கான்செப்ட். நீங்க திங்க் அண்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெட்ரிஸ் விளையாடி இருக்கிறீர்களா? அதில் மேலிருந்து விழும் அந்த வண்ணமயமான வடிவங்கள் கணிதத்தில் டெட்ரோமினோ என்று அழைக்கப்படுகின்றன. இத பாருங்க, இதுதான் அந்த கேம் நான் சொன்னேன். இப்ப நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ கேம்ல எல்லாம் நீங்க ஷேப்ஸ் சேர்த்துவீங்க இல்லையா? சேர்த்தோன்னா அது என்ன ஆகும், பஸ்ட் ஆகும். திருப்பி சேர்த்துவீங்க, திருப்பி பஸ்ட் ஆகும். அதுல எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த கேப் நம்மளால அதை வின் பண்ண முடியாம போயிடும் அந்த லைஃப், அந்த கேம். கரெக்டா? சோ இதுல டெட்ரோமினோஸ்க்கு 4 இருக்கணும். கரெக்டா? இது நான் எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இந்த டெட்ரிஸ் கேம் அப்படிங்கிறது எப்படி வந்தது? 1984 ரஷ்யாவின் அலெக்சி பாஜிட்னோவ் என்பவர் ஒரு எளிய விளையாட்டை உருவாக்கினார். 4 சதுரங்களால் ஆன வடிவங்கள் மேலிருந்து விழும். அவற்றை சரியாக வரிசைப்படுத்தி வரிகளை நிரப்ப வேண்டும். இதுவே உலக புகழ்பெற்ற டெட்ரிஸ். In 1984, Alexei Bajitnov from Russia created a simple game. Shapes made of 4 squares fall from above, and you must arrange them to fill up rows completely. This became the world famous game Tetris. So, அந்த வடிவங்களின் பெயர் டெட்ரா. டெட்ரானா 4, டோமினோனா 2 சதுரங்கள் இணைந்தது. ஒவ்வொரு டெட்ரோமினோவும் 4 சதுரங்களை ஓரங்களால் இணைத்து உருவாக்கப்படுகின்றது. So today we learn these shapes and how to use them to fill a rectangle completely with no gaps. Gaps இல்லாம fill பண்ணாதானே அந்த கேம் நம்மளால வின் பண்ண முடியும். இந்த ஷேப்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்ன கேம் விளையாடுவோம் அப்படின்னு. அந்த கேம் நான் இங்க லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருக்கோம். சிமெட்ரி அப்படின்னா சம வடிவமை ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அதனுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் சிமெட்ரிக்கலா இருக்கும். வடிவங்களை ஒப்பிடுதல். பைசா நோட்டு, ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா? 2 100 ரூபாய் நோட்டை எடுத்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சீங்கன்னா ரெண்டுமே ஒரே வடிவம் தான். எந்த ஒரு சேஞ்சஸ்மே உங்களால அதுல கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? அந்த நீங்க அந்த சீரியல் நம்பர் எல்லாம் சொல்லக்கூடாது. வடிவம், அதனோட ஷேப்பை மட்டும் தான் பார்க்கணும். ஒண்ணு மேல எடுத்து இன்னொன்னு வச்சோம்னா அந்த ரூபாய் நோட்டு இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் மேட்ச் பாக்ஸ் இல்லையா, ஒரே மாதிரி இருக்காதா, செங்கல் இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. அதுல அந்த கார்னர் எட்ஜஸ் அது இது எல்லாமே சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் லிட்டில் பிட் இருக்கும். ஆனா இந்த பட்டர்ஃப்ளை, ரூபாய் நோட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி டிட்டோ சேமா இருக்கும். ஷேப்ஸ்ல சிமெட்ரிக்கல் ஷேப்பா இருக்கும். சோ சதுர கட்டங்களில் வடிவங்களை வரைதல். நம்ம வீட்ல டைல்ஸ் எல்லாம் லே பண்ணிருப்பாங்க. 2x2 டைல்ஸ், 4x2 டைல்ஸ், 1x1 டைல்ஸ். பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கலரு, ஷேப்பு, டிசைன். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள 10 கலர், 10 டிசைன், 10 ஷேப்ஸ் போட மாட்டாங்க இல்லையா ஒரு ரூம்ல? ஒரே மாதிரி டிட்டோவா போடுவாங்க. You have already learned comparing shapes, identifying symmetry, and drawing shapes on square grids. All these skills will help you to understand tetrominos today. So இந்த வடிவங்களை ஒப்பிடுதல், symmetrical shapes நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு நோட்டை இன்னொரு நோட்டு மேல தூக்கி வச்சோம்னா அடியில அந்த நோட் இருக்கிறதே ஃபீல் ஆகாது. அதுதான் வடிவங்களை ஒப்பிடு. நீங்க சொல்லலாம், நான் ஒரு 10 நோட்டு சேர்த்து வச்சோம்னா அதுக்கு அடியில நோட் இருக்கிறது தெரியும்ல? எஸ் தெரியும். ஆனா அந்த 10 நோட்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸ், இதுல இருக்கிற காந்தி தாத்தா அதுலயே அதே இடத்துலதான் இருப்பாரு, மாறி எல்லாம் இருக்க மாட்டாரு. அந்த ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் லைன் மாதிரி டாட்டர் லைன் மாதிரி இருக்கும் இல்லையா நோட்ல எல்லாம்? அந்த லைன் கூட நீங்க ஒரு நோட்டை இன்னொரு அதாவது 100 ரூபாய்னா 100 ரூபாயை கம்பேர் பண்ணணும். 100ஐயும் 500ஐயும் கம்பேர் பண்ணக்கூடாது. 100 100, 200 200, 500 500 இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் கூட இருக்காது. அவ்வளோ எக்ஸாக்ட் சேமா இருக்கும். சோ இப்ப இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் என்பது தகவல்களை ஒழுங்கமைத்து வடிவங்களையும் தொடர்புகளையும் கண்டறியும் திறன்.
புதிர்களை தீர்ப்பது, வடிவங்களை நிரப்புவது, பாதைகளை கண்டறிவது எல்லாம் இதன் ஒரு பகுதி. இவை நமது சொன்னேன் இல்லையா, லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாத்தையும் நமக்கு வந்து டெவலப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு லெசன் நமக்கு வந்து பாடமாவே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகட்டும். இது வந்து நிறைய நான் குவிஸ், நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சு நிறைய குவிஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பாடம் வந்து ஜென்ரல் கான்செப்ட், உங்களோட அல்ஜீப்ரா, ஏரியா, பெரிமீட்டர் அது கூட எல்லாம் போய் கம்பேர் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்து அதை கனெக்ட் பண்றது, அதுல இருந்து வந்து லாஜிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கறது, அந்த கொஸ்டினுக்கு நம்ம திங்க் அண்ட் ஆன்சர் பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபார்முலாஸ் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஸோ கவலையே படாதீங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இஸ் த ஸ்கில் ஆஃப் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். Solving puzzles, filling shapes, and finding roots are all part of this lesson. They build our logical thinking. Logical thinking, critical thinking, analytical thinking வந்து நம்மளை தட்டி எழுப்புறதுக்காக தான் இப்படி ஒரு பாடம் 5ஆம் கிளாஸ்ல இருந்தே நமக்கு கொடுக்குறாங்க 8th வரைக்கும். சரியா? இதுல ஃபார்முலாஸ் எல்லாம் கிடையாது. ஜென்ரலா நம்ம திங்க் அண்ட் ஆன்சர் தான். ஓகே, சரி. இதுல டெட்ரோமினோ அப்படிங்கறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். வாட் இஸ் த டெட்ரோமினோ அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். யார் அதை கண்டுபிடிச்சாங்க 1984ல அப்படிங்கிறது பார்த்தோம். 4 சம அளவு சதுரங்களை ஓரங்கள் முழுவதுமாக பொருந்தும்படி இணைத்து உருவாக்கப்படும் ஒரு வடிவம். சோ அதனுடைய இது 5 வெவ்வேறு வகையான டெட்ரோமினோஸ் உள்ளன. அதாவது ஐ டெட்ரோமினோனா இங்க பாருங்க, இது ஐ ஷேப்ல இருக்கு. ஓகேவா? 0 டெட்ரோமினோனா இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, 4 எட்ஜஸ் வந்து க்ளோஸ்டு. இது வந்து டி ஷேப்ல இருக்கா, டி டெட்ரோமினோ. இது வந்து எஸ் ஷேப்ல இருக்கா, எஸ் டெட்ரோமினோ. இது எல் ஷேப்ல இருக்கா, எல் டெட்ரோமினோ. So a tetromino is a shape formed by joining 4 equal squares. So their full edges match up. Considering rotation, there are 5 distinct types of tetrominos. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? எல்லாத்துலயுமே இது ஐயா இருக்கட்டும், ஜீரோவா இருக்கட்டும், டியா இருக்கட்டும், எஸ்ஆ இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே 4 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கு. 4 குட்டி குட்டி பாக்ஸஸ் தான் இருக்கு. அதுக்கு மேல கிடையாது. 4 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ், 5 distinct types. இது ஒரு ஒன் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட்ரோமினோ வந்து 4 equal squares, 5 distinct types. ஓகேவா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த ஷேப் தான் மாறி இருக்கு. ஐ ஷேப், ஜீரோ ஷேப், டி ஷேப், எஸ் ஷேப், எல் ஷேப், அப்படி ஓ ஷேப், சாரி ஜீரோன்ட்டேன், ஓ ஷேப். ஆனா வந்து எல்லாத்துலயுமே 4 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும். ஓகே, சோ ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்து தேவைப்பட்டால் சுழற்றி கட்டத்தில் கிளிக் செய்து விளையாடி பார்க்கலாமா? இப்ப எஸ், இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிடுறேன். இது வந்து ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ரோ எடுக்கிறேன், கிளிக் பண்றேன், ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணிட்டோம். 2வது ரோவை ஸ்கொயர் வச்சு ஃபில் பண்ணிடுவோம். பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு? இப்ப இந்த ஷேப் எடுத்து இங்க போடுவோமா? ஓகே, ஷேப்ஸை மாத்தி மாத்தி போட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதை எடுத்துறேன் நான். இப்ப இதை எடுக்கிறேன், இதை ரொட்டேட் பண்ணணும் எனக்கு. சரியா? திருப்பி ரொட்டேட் பண்ணணும், திருப்பியும் ரொட்டேட் பண்ணணும். அதாவது எனக்கு எப்படி வேணும்னா இந்த எல் போய் இங்க பேக் ஆகுற மாதிரி வரணும். வரல இல்லையா? அந்த எல் வந்து இங்க பேக் பண்ற மாதிரி இப்படிதான் வந்திருக்கு. சரி, இதை போடுவோம். நம்ம அந்த எஸ் ஷேப் அங்க உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இந்த ஷேப் எடுத்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஈஸியா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஐ டெட்ரோமினோவும் ஜீரோ ஓ டெட்ரோமினோவும் உங்களால ஈஸியா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட முடியும். கரெக்டா? ஆனா மற்ற ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க திங்க் அண்ட் டிசைட், திங்க் அண்ட் டிசைட், திங்க் அண்ட் டிசைட். எப்படி? அதாவது இப்ப நீங்க இதை டெலீட் பண்ணணும்னா இது மேல திருப்பி ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகேவா? இப்ப என்னால இதை போட முடியாது இந்த இடத்துல. அப்ப நான் என்ன பண்ணும், அதை வந்து ரொட்டேட் பண்ணணுமா அந்த ஷேப்ப? சோ நான் ரொட்டேட் பண்றேன். எஸ், டன். இங்க இங்க போடணுமா? இதை நான் delete பண்ணணும். ஓகே, பண்ணிட்டேன். டன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட கேம். இது நீங்க வந்து
எப்படி வேணாலும் எந்த டெட்ரோ அந்த கேம்காக நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஃப்ரீயா இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நான் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்க அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்க. சரியா? அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இது உங்களுடைய ஃபீல் ஃப்ரீ டு ப்ளே அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதே இப்ப அடுத்தது ஒரு டாபிக்ல வரும். அது வேற மாதிரி வரும் காட்டுறேன். ஸோ டெட்ரோமினோ கொண்டு செவ்வக ஓடுகளை நிரப்புதல். ஃபில்லிங் ரெக்டாங்குலர் டைல்ஸ் யூசிங் டெட்ரோமினோஸ். ஒரு செவ்வகத்தை டெட்ரோமினோக்களால் முழுமையாக செவ்வகம் சரியா முழுமையாக இடைவெளியோ மேற்பொருந்தலோ இல்லாமல் நிரப்புவதே இந்த புதிரி. இப்ப ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங் பசில் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பசில் கேம். ஒவ்வொரு டெட்ரோமினோவும் 4 சதுரங்கள் கொண்டதால் செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 4 மடங்காக இருக்க வேண்டும். The goal of this puzzle to fill a rectangle completely with no gaps or overlaps using tetrominos. Since every tetromino has 4 squares, the total number of squares in the rectangle must be the multiple of 4. அப்போ 4/4 அப்படிங்கிற ஸ்கொயர் ஷேப்ல 16 என்ன இருக்கும் 16 ஸ்கொயர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ எக்ஸாக்ட்லி 4 டெட்ரோமினோஸ் நீட்ஸ் டு ஃபில் இட் கம்ப்ளீட்லி. கரெக்டா? அப்போ 4/10 இருந்ததுன்னா இப்போ 4 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் நீளமும்னா அங்க எவ்வளவு சதுரங்கள் இருக்கும்? இது ஒரு 4/10ங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். பட் அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 40 சதுரங்கள் இருக்கும் இல்லையா? அப்ப 40னா 40 டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா 10 டெட்ரோமினோ. ஏன்னா ஒரு டெட்ரோமினோஸ்க்கும் 4 சதுரங்கள் அடங்கியது. கரெக்டா? அப்போ 10 டெட்ரோமினோஸ் அந்த இடத்துல தேவைப்படும். சோ நம்ம இங்க பாருங்க, இங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இப்ப நான் வந்து இந்த ஷேப்பை எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் எதை வேணாலும் எந்த இதை வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். சரி, நான் இதை எடுத்து போடுறேன். சோ மொத்தம் இங்க 16 செல் ஃபில் பண்ணும். அதுல நான் வந்து இப்போ 4 + 4 8 ஃபில் பண்ணிட்டேன். இது ஒரு 12 ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 4 எடுத்து போடுறேன். சோ நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. 4/4 வந்து நம்ம வந்து கிரிட்டை ஃபில் பண்ணிட்டோம். சரி, ஓகே, நம்ம இந்த ஷேப்ஸ் வச்சு ஈஸியா ஃபில் பண்ணிட்டோம். வேண்டாம், நான் வேற ஷேப் ட்ரை பண்ணும் அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த ஷேப் எடுத்து போடுறேன். அடுத்தது வந்து இங்க இருந்து எஸ் எடுத்து போடுறேன். அடுத்தது இங்க வேற எப்படி ஃபில் பண்ண முடியும்னு நீங்க திங்க் பண்ணணும். திங்க் பண்ணல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஷேப்பையே வந்து நம்ம எடுத்து இங்க ரொட்டேட் பண்ணி போடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்றேன். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், வைக்க முடியாது. அது நம்ம காட்டுதா? இப்படி ரொட்டேட் பண்ணாலும் வைக்க முடியாது. திருப்பி ரொட்டேட் பண்றேன், வைக்க முடியாது. ஸோ எங்க ஃபில் ஆகுதுன்னா எங்கேயுமே ஃபில் ஆகல. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதுல ஏதோ ஒண்ணு வந்து டெலீட் பண்றேன். ஸோ அது மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் டெலீட் ஆயிடும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இதை எடுத்துட்டு வரேன். இங்க ஃபில் பண்ணுவோம், இந்த கேப்ல ஃபில் பண்ணுவோம். இங்க இந்த ரொட்டேட் பண்ணிட்டு அந்த கேப்ல ஃபில் பண்ற மாதிரி போடுவோம். இப்போ இங்க போடலாமா? ஸோ இப்போ இங்க ஃபில் ஆயிடுச்சா? சரி, அடுத்தது இப்போ இந்த கேப் ஃபில் பண்ணும் இல்லையா? இந்த கேப் ஃபில் பண்றதுக்கும் இந்த ப்ளூவையே எடுப்போம், ரொட்டேட் பண்ணுவோம். ஆஹா, இங்க ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கேயும் ஃபில் பண்ண முடியும். அதே ப்ளூ எடுத்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். வேற வேற ஷேப்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஃபில் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துலயும் ஃபில் பண்ணும். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? இதே ப்ளூ எடுத்து ஃபில் பண்ணலாம். பட் நமக்கு ரொட்டேட் ஆகி கரெக்டா கொண்டு வரணும், அவ்வளவுதான். வரல. இந்த ஷேப்ல நமக்கு வந்து உட்காரல. இங்க இந்த ப்ளூவை தவிர வேற எந்த ஷேப்பையுமே நம்மளால ரொட்டேட் பண்ணி போட முடியாது. போடணும் அப்படின்னா நம்ம இங்க ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணும். சரி, இப்போ ஏதோ ஒண்ணு டெலீட் பண்ணுவோம். இதை டெலீட் பண்ணிட்டோமா? இதையும் டெலீட் பண்ணிடுவோம். சரி, அந்த ப்ளூ மட்டும் அங்க இருக்கட்டும். இங்க திருப்பி என்ன பண்றீங்க? இந்த ஷேப் எடுத்து போடுறீங்க. அப்புறம் இந்த எல் ஷேப்பையும் தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வைப்போம். ஸோ நமக்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ எல்லா ஷேப்ஸுமே நம்ம இதில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 12/16 தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் என்ன பண்ணும், இந்த 4 blank பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஃபில் பண்ணும். சரி, இப்போ நான் இங்கே வந்து இந்த எல் ஷேப்பையும் தூக்கிடுறேன். இந்த எஸ் ஷேப்பை வந்து போட்டு வைக்கிறேன். இப்போ இதை எஸ் ஷேப் போட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி போடும்போது இங்க ஃபில் பண்ணிட்டேன். அப்படியுமே 1 2 3 4. ஸோ அப்ப நம்ம ப்ராப்பரா திங்க் பண்ணி அந்த பாக்ஸ்ல அங்கங்க கரெக்டா ஃபில் பண்ணலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது?
அந்த 16 செல்ஸையும் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம மூளைய யூஸ் பண்ணணும். எப்படி இங்க வந்து உங்களுக்கு வெறும் 16 செல்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து மொபைல்ல கேம் எல்லாம் விளையாடும்போது அங்க ஒரு 100 செல்ஸ் இருக்கும் இல்லையா? 100 செல்ஸ் வச்சு தான் நம்ம அது விளையாடுவோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு லைனா நம்ம கிளியர் பண்ண என்ன ஆகும்னா, அந்த லைன் வந்து ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிட்டே வரும். திருப்பி திருப்பி நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி ஒரு கேம். பட் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா அந்த ஒரு லைனையும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன வந்து ஐடெட்ரோமினோ போட்டு ஃபில் பண்ணி ஃபிளாஷ் பண்ணிட்டேன். ஃபிளாஷ் பண்ண முடியும் என்னால. அதே அடுத்த 3 லைனையுமே என்னால ஃபிளாஷ் பண்ண முடியல. பாத்தீங்களா? இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு, இந்த கேப்ஸ் இல்லாம நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த கேம ஃபினிஷ் பண்ண முடியும். சோ இந்த பசில்க்கு நீங்க வந்து முழுக்க என்ன பண்ணணும்? நம்மளோட மூளைய மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அத யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால இந்த கேம் ஃபினிஷ் பண்ண முடியும். So understand what tetromino is and how it is formed. என்னென்ன tetrominos இருக்கு? 4 squares வச்சு 5 types of tetrominos இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். So identify all 5 distinct tetromino shapes. S, I shape, zero shape, T shape, L shape, S shape. 5 shapes தெரிஞ்சுக்கணும். டெட்ரோமினோஸ்களை சுழற்றி வெவ்வேறு நிலைகளில் ரொட்டேட் டெட்ரோமினோஸ் அண்ட் ஃபிட் them in different rotation. நான் இங்க காமிச்சேன் இல்லையா? இந்த ஷேப் எடுத்தோம். இது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. பட் அதை ரொட்டேட் பண்ண பண்ண நமக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஸோ அதையும் நம்ம கலந்துட்டோம். அப்புறம் யூஸ் டெட்ரோமினோஸ் டு கம்ப்ளீட்லி டைல் a rectangle with no gaps. எஸ், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம ஃபில் பண்றதுக்கு டெட்ரோமினோஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா கேப் இல்லாம ஃபில் பண்ணணும். அப்பதான் அது ஃபினிஷ் ஆகும் கேம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். Calculate how many tetrominos are needed to fill given rectangle. So ஒரு ரெக்டாங்கிள்ல இவ்வளோ மெஷர்மெண்ட் ரெக்டாங்கிளோடது கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ டெட்ரோமினோஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 4/10 கொடுத்தாங்கன்னா 40 டிவைடட் பை 4 இஸ் 10. ஸோ அந்த 40ங்கிற இது ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கக்கூடிய இதை வந்து ஃபில் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ டெட்ரோமினோஸ் தேவை? 10 டெட்ரோமினோஸ் தேவை. ஸோ அந்த ஷேப்ஸை நம்ம எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறது நம்ம மூளையை யோசிச்சா மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ நீங்க குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றீங்களா? ஒரு டெட்ரோமினோ எத்தனை சதுரங்களால் ஆனது? டெட்ரோமினோ இஸ் மேட் ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்? எவ்வளோ ஸ்கொயர்ஸ்னால ஒரு டெட்ரோமினோ மேட் ஆயிருக்கு? Very good, super. 4. Yes, tetra means 4. A tetromino always has exactly 4 squares. Okay va? So tetra அப்படினா 4. So அப்ப tetromino na 4 squares. Okay. How many distinct tetromino shapes are there? எவ்வளோ ஷேப்ஸ் இருக்கு? இது வந்து ஒரு டெட்ரோமினோ 4 ஸ்கொயர்ஸ். பட் அந்த 4 ஸ்கொயர்ஸ்க்கு how many shapes? I shape, zero shape, S shape, L இல்லையா? So டோட்டலா எவ்வளோ ஷேப்ஸ்? 5 ஷேப்ஸ். There are 5 distinct tetrominos I, O, T, S and L. Very good. So ஒரு 4/4 சதுரத்தை நிரப்ப 4 4 16 இல்லையா? 16 divided by 4 போடுங்க. How many tetrominos are needed to fill a 4/4 square? இதுதான் நம்ம வந்து 4/10 ரெக்டாங்கிள்க்கு கால்குலேட் பண்ணோம். இப்போ 4/4 ஸ்கொயருக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ டெட்ரோமினோஸ் தேவைப்படும்? 4 into 4 16. 16 4ஆல வகுங்க. ஒரு டெட்ரோமினோக்கு வந்து 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். சோ அப்ப அந்த 4ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கொயர்ஸ் தேவைப்படும்? 4. Very good. 4 into 4 is 16 square. 16 divided by 4 is equal to 4 tetrominos. Super. So ஒரு டெட்ரோமினோவை 90 டிகிரி சுழற்றினால் அது இன்னும் அதே வகையா? If you rotate a tetromino by 90 degree, is it still the same type? Yes or no, or only I or only 0? நீங்க இப்ப நான் வந்து இங்க வந்து இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஒரு ஷேப்பை வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ப்ளூ கலர் ஷேப் இல்லையா? இல்லைங்க. இப்ப இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் நான் இங்க போடுறேன். அடுத்தது திருப்பி எனக்கு அதே ஷேப் போடணும். நான் அப்ப என்ன பண்றேன்னா சுழற்றுன்னு சொல்றேன். சுழற்றும் போது ஏதாவது மாற்றங்கள் வருதா அதுல? திங்க் அண்ட் ஆன்சர். Yes, but doesn't change its type. Yes, correct. Rotating a shape doesn't change what type it is.
and S tetromino rotated is still an S tetromino தான். அதனால தான் இப்ப S உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சேன் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி நீங்க T ரொட்டேட் பண்ணாலும் இது பாருங்க S இப்படி திருப்பி பார்த்தாலும் S தான். சாரி, எப்படி திருப்பி போட்டாலும் எஸ் எஸ் தான், டி தான், எல் தான், மாறவே மாறாது. அதே மாதிரி ஓவும் மாறவே மாறாது, இதுல ஐயும் மாறாது. எப்படி திருப்பினீங்கனாலும் அது வந்து நீங்க ஐய வந்து நேரா நிக்க வைங்க, இல்ல ஸ்லாண்டிங்கா ஹரிசாண்டலா வைங்க, வெர்டிகலா வைங்க, நத்திங் பட் அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ரொட்டேஷன் டசன்ட் சேஞ்ச் இட்ஸ் டைப். டைப்பை வந்து மாத்தவே மாத்தாது. ஓகேவா? ஒரு செவ்வகத்தை டெட்ரோமினோக்களால் முழுமையாக நிரப்ப அதன் மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்க வேண்டும்? For a rectangle to be completely tileable with tetrominos, the total number of squares must be dash. ஈவன் நம்பரா இருக்கணுமா, மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணுமா, மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணுமா, இல்ல பிரைம் நம்பரா இருக்கணுமா? இப்ப நம்ம வந்து 4/10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 4 into 10 40, 40 divided by 4ன்னு சொன்னோம். ஸோ வந்து ஒரு டெட்ரோமினோஸ்க்கு 4 ஸ்கொயர்ஸ் தான் கணக்கு. ஸோ அப்ப அது என்னவா இருக்கணும்? Very good. Multiple of 4. Yes, exactly. Since each tetromino covers 4 square, the total must be a multiple of 4. Yes. Super. 4/10 செவ்வகத்தை நிரப்ப எத்தனை டெட்ரோமினோஸ் தேவை? How many tetrominos are needed to fill a 4/10 rectangle? 4 into 10, 40. 40 divided by 4 is 10. 4 into 10, 40 squares. 40 divided by 4 is 10 tetrominos. Very good. So, இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன் வேர்ட் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் இல்லை, அதனால தான் நான் அது எல்லாமே குவிஸ்லயே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். A tetromino is a shape obtained by joining dash squares together. எவ்வளவு ஸ்கொயர்ஸ் ஜாயின் பண்ணா வந்து கிடைக்குது? 4 இல்லையா? Yes, 4 unit square joined edge to edge. Very good. 5 டெட்ரோமினோக்களில் எவை சமச்சீர் கோடு, லைன் ஆஃப் சிமெட்ரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 டெட்ரோமினோஸ். So I 2 line symmetry, 0 4 line symmetry. டெட்ரோமினோ Tக்கு வந்து 1 line symmetry, Sக்கு no line of symmetry, only rotational தான் இருக்கும். Lக்கு வந்து no line of symmetry. ஓகே, லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. நம்ம வந்து இன்னைக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இது அடுத்த கிளாஸ்ல இதே தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இதே டாபிக்ல வேற சில இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? சரி, டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டெட்ரோமினோஸ். தமிழ்லையும் டெட்ரோமினோஸ் தான். டெட்ரோமினோஸ். ஷேப்ஸ் வடிவங்கள். ஸ்கொயர் சதுரம். ஷேப்ஸ் வடிவங்கள், ஸ்கொயர் சதுரம். சிம்மெட்ரி சமச்சீர் கோடு. சிம்மெட்ரி சமச்சீர் கோடு. சிம்மெட்ரி எழுதிட்டீங்களா? டிஃபரன்ஸ் வேறுபாடு. டிஃபரன்ஸ் வேறுபாடு. மொத்தம் 5 வேர்ட்ஸ் சொன்னேன். டெட்ரோமினோஸ், ஷேப்ஸ் வடிவங்கள், ஸ்கொயர் சதுரம், சிம்மெட்ரி சமச்சீர் கோடு, டிஃபரன்ஸ் வேறுபாடு. 5 வேர்டு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதிட்டு உங்களோட நோட்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேமிஃபிகேஷன் தான் இந்த லெசன். ஸோ அடுத்த 2-3 கிளாஸ்ல நம்ம இதே கேமிஃபிகேஷன் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருக்கிறதையுமே நம்ம குவிஸ் மாதிரி மாத்தி கன்வெர்ட் பண்ணி பார்த்துடலாம். பிகாஸ் அப்போ நமக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.